அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சோமவார பிரதோஷத்துடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். இந்த சோமவார பிரதோஷம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தா இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதையும் இருக்கு. எந்த ஒரு பூஜையும் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பூஜை ஏன் பண்ணுறோம், அதுக்குரிய பலன் என்ன, அதனால் யார் பயன்பெற்று இருக்காங்க, இந்த விரதத்தோட மகிமைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பண்ணும்போது நமக்கு முழு மனசோடு அதை பண்ணுவோம். சோமன் அப்படிங்கிற அந்த பெயருக்கு என்ன பொருள் அப்படின்னா பார்வதியுடன் இணைந்த சிவன் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிவனும் பார்வதியும் இரண்டர கலந்து ஒருவனதாக நமக்கு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு கடவுள். அர்த்தநாரீஸ்வரராக நமக்கு அற்புத காட்சியை தந்த ஒரு அற்புதமான கடவுள். அது மட்டும் இல்லை, சோமவாரம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை, அதாவது சந்திர பகவானுக்கு உரியது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை சோமவாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சந்திரனை இதில் சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா தட்சனுடைய சாபத்தால சந்திரன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய செல்வங்களெல்லாம் இழந்து ரொம்ப துன்பப்பட்டாரு நோயினால. அந்த நோய்கள்லேருந்து விடுபடவும் இழந்த செல்வத்தை மீட்கவும் அவர் போன இடம் நம்முடைய சிவபெருமானுடைய காலடி தான். அங்கே போகும்போது அவர் சிவபெருமானை நோக்கி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அவர் விரதம் இருந்தார். அந்த சோமான வாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோம வாரம் அப்படிங்கிறது திங்கட்கிழமையில் வரக்கூடிய வாரத்தை தான் அப்படி சொல்லுவோம். அந்த நாளில் அவர் விரதம் இருந்தார். தொடர்ந்து கார்த்திகை மாதம் வரக்கூடிய அனைத்து திங்கட்கிழமையும் கடுமையான விரதம் இருந்து அன்னம் ஆகாரம் எதுவுமே எடுத்துக்காம அவர் சிவபெருமானை நோக்கி வழிபட்டனால அவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமான அருளை முழுமையாக பெற்றார். அது மட்டும் இல்லாமல் இழந்த செல்வத்தையும் அவருடைய நோயிலிருந்து அவர் விடுபட்டது மட்டும் இல்லாமல் அந்த சிவபெருமானுடைய சடாமுடியில பிறை சந்திரனா பார்த்தீங்கன்னா ஒரு இடமும் அவர் கிடைச்சது. நவ கிரகங்களில் ஒரு கிரகமாகவும் அவர் இருந்தார், இப்பவும் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த சோமவார விரதம். இந்த விரதத்தை இருக்கிறது மூலமா என்ன அப்படின்னா, சந்திரன் பார்த்தீங்கன்னா பொதுவாக மனக்குழப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். மனக்குழப்பம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சந்திர திசை நடக்குதா அப்படின்னு கேட்பாங்க. சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையில்லாமல் நல்லா இருப்போம், திடீர்னு ஒரு மனக்குழப்பம் ஏற்படுது. நல்லா பாசிட்டிவாக இருக்கிற மைண்டு திரும்ப நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்குது. நல்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி மனசில் தோன்றது. நம்ம இருக்கிற வருமானத்தை வச்சு நம்ம வாழ்கிறோமே, நமக்கு மட்டும் எப்படி நடக்குது, மற்றவங்க நல்லா இருக்குங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை குணம் கூட நமக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா மனக்குழப்பத்தினால தான் வர்றது. அந்த மனத்துக்கு ஒரு அதிபதி ஒரு கிரகம் அப்படின்னா அது சந்திர பகவான் தான். அப்படிப்பட்ட அந்த சந்திர பகவானே பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வணங்கி தான் இவ்வளோ விஷயங்களை பெற்றாரு. அப்படிப்பட்ட அந்த நல்ல நாளில் நம்மளும் இந்த திங்கக்கிழமையில சோமவாரத்தில் இந்த பிரதோஷ தினத்தில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யுது, அபிஷேகம் ஆராதனைகள் இதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நமக்கு இருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் தான் நம்ம சோமவார விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் 16 வாரம் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த சோமவார விரதம் இருக்கலாம். அது பிரதோஷமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 16 திங்கட்கிழமை நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்து சப்போஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 10வது திங்கட்கிழமை உங்களுக்கு இருக்க முடியல விரதம் அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்து வர திங்கட்கிழமை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். 11வது இல்லை 10வதுலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த விரதத்தை இருக்கிறதுக்கு மூலமாக என்ன நமக்கு நன்மைகள் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்கறது, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வருது, எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது, அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம பக்தி செஞ்சாலே போதும், நிறைய பரிகாரங்கள் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. உண்மையான பக்திக்கும் நம்மளுடைய சிரத்தைக்கும் அந்த கடவுள் பலன் கொடுப்பாரு. பரிகாரம் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கைகளை திணிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பரப்புறனால நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் போயிடுது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் பரிகாரத்தை நாடாமல் பக்தியை மட்டும் செலுத்துங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எப்படி நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சிவ குடும்பத்துடைய ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருந்தாலே நம்ம குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும், நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஏற்படும். குடும்பம் பிரியுது, பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அர்த்தநாரீஸ்வரர் ஃபோட்டோ இருந்தால் அதை வாங்கி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. எப்படி சிவனும் சக்தியும் ஒன்றாக கலந்து நமக்கு அருள் பாலிக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே சமம், ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்தை தரக்கூடியதா அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஃபோட்டோ நமக்கு இருக்கும். அது வீட்டில் இருக்கும்போது நமக்கு நிறைய பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவி அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நம்மளும்
நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, அந்த மனக்குழப்பத்தை நீக்கிறதுக்காக அந்த சிவபெருமான் நமக்கு கண்டிப்பா வந்து அருள் புரிவார். அதனால எல்லாருமே வந்து பரிகாரம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியும், இல்லை வந்து பாடல் வந்து படிங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறீங்க. இப்போ ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு மகிமை இருக்கு. அதை வந்து இந்த நீங்க விரதத்தோட சேர்ந்து அந்த மந்திரத்தையோ இல்லை அந்த பாடலையோ நீங்க பாடும்போது அது வந்து ஒரு மகத்தான ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றி சிவபெருமானுக்கு முன்னாடி ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை வந்து சொல்லுங்க, இல்லை சிவபுராணம் படிங்க. அந்த மாதிரி நீங்க 16 வாரம் வந்து விரதம் இருந்து வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணி அவருக்கு பால் பாயாசம் இல்லை வந்து சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை எளிமையாக வந்து நெய்வேத்தியம் வச்சு அன்ன ஆகாரம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்கணும். வேலைக்கு போகிறவங்களால அப்படி இருக்க முடியாது, அது வந்து அலைச்சல், வெயில் வேறு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற போது நம்ம வந்து ஒரு வேளை உணவு எடுத்துக்கலாம். இல்லை நான் 3 வேளையும் உணவு எடுத்து நான் சிவபெருமானை நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாலும் உங்களுடைய விருப்பம் தான். சிவபெருமான் வந்து எனக்கு இதை செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கல. சந்திர பகவான்கிட்டையும் போய் சிவபெருமான் நீ இந்த மாதிரி செஞ்சாதான் உனக்கு துன்பத்தை நான் விளக்குவேன்னு சொல்லலை. அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சந்திர பகவான் விரதம் இருந்தார், அவருக்கு பலன் கிடைச்சது. நம்மளுடைய பக்திக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து அந்த சிவபெருமான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாயமாக ஒரு நல்ல விஷயத்தை வந்து செய்வார், நல்லவைகள் எல்லாமே செய்வார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு சோமவார பிரதோஷத்தில் நான் வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து 5 முக தீபம் ஏற்றிட்டு இன்னைக்கு வந்து பழம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக வந்து வச்சுருந்தேன். ரொம்ப எளிமையான ஒரு சோமவார பிரதோஷத்தை நான் வந்து வழிபாடு செஞ்சேன். இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு லைவ்ல நான் வந்து சிவனுடைய அந்த அற்புதங்களை பற்றி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பாட போகிறோம், பாராயணம் செய்ய போகிறோம். உங்களுக்கும் வந்து நேரம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் வந்து அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சிவபெருமானை பற்றி நினைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து லைவுக்கு வாங்க. 5 மணியிலேருந்து நம்ம வந்து 5:30 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6:30 மணி வரைக்கும் நம்ம வந்து இந்த லைவ் வந்து போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் வந்து அந்த லைவ்ல வந்து ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து எழுதுங்க. ரொம்பவே வந்து நல்லபடியாக நடக்கும். இந்த சோமவார பிரதோஷத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளை பேரு, நோய்கள்ல இருந்து விடுதலை, இது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். 16 வாரம் திங்கட்கிழமை நம்ம விரதம் இருந்தால் 16 செல்வங்களும் அந்த சிவபெருமான அருளால் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும், சிவ வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இன்னைக்கு வீட்டில் வந்து வழிபாடு செய்ய முடியாதவங்க கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்து வில்வத்தினால அர்ச்சனை பண்ணிட்டு உங்கள் குடும்பம் நல்லபடியாக இருக்கணும், நீங்கள் நல்லபடியாக வந்து கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க. அதே மாதிரி நிதி நெருக்கடி நிறைய ஏற்படும் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பொருளாதார சிக்கலில் எந்த விதிலையும் நாங்கள் மாட்டக்கூடாது, கடனில் வந்து நாங்கள் வந்து எதுலேயும் வந்து மூழ்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லபடியாக வந்து சிவபெருமானை நினச்சி வேண்டி வைங்க. இன்றைக்கி திங்கட்கிழமை எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்மளுடைய மனக்குழப்பத்துக்கும் நம்மளுடைய குடும்ப ஒற்றுமைக்கும் அந்த சிவபெருமான் கண்டிப்பாக வந்து ஒரு வகை செய்வார். கஷ்டம் இருந்தாலும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்தாலே அந்த கஷ்டத்தை ஈஸியாக நம்மளால் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த சோமவார பிரதோஷத்துல நீங்க நல்லபடியா சிவபெருமானை நோக்கி வேண்டுங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும். சிவ சிவ என்கிறார் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்னை சிவகதி தானே. ஓம் நம சிவாய, சிவாய போற்றி. தென்னாருடைய சிவனே போற்றி.